சாரி. ஹேய் ஹேய், நமக்குள்ள ஏதோ கெமிஸ்ட்ரி இருக்கு. இல்லைன்னா எங்கேயோ இருந்த ஒன்று எதிர்பாராம நான் ஏன் பார்க்கணும்? உனக்கு தெரியாம நான் ஏன் போட்டோ எடுக்கணும்? அது ஏன் ஃப்ரண்ட் பேஜில் பப்ளிஷ் ஆகணும்? டு பி ஃப்ராங்க், யூ ஆர் ரியலி லக்கி. உன் குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏஷியன் கண்ட்ரீஸில் எனக்கு தெரிஞ்ச காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற ஆட்ல நீ தான் ஆக்ட் பண்ணணுமா? நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஃபேமை வச்சு ஃபிலிம் ஹீரோன் ஆயிடலாம். அப்புறம் சான்ஸ் வந்து குவியும். கோடி கணக்கில் சம்பாரிச்சிடலாம். எனக்கு அந்த பணம் தேவையில்லை. ஹேய் நில்லு. மாடலிங் தப்பான ப்ரொஃபஷன் இல்லை. பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க கூட மாடலிங் ஃபேஷனை தைரியமாக வராங்க. இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தயவு செஞ்சு என்ன இவ இப்ப எங்க இருக்கா? மரியாதையா சொல்ல, இந்த பொண்ணை எங்க வச்சு போட்டோ எடுத்த? சாதாரணமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கையை மடக்கி ஃபேஸ்ல ஒரு பஞ்சு கொடுத்து பத்தலனா இப்படி ஒரு கிக்கு பண்ணி பதில் சொல்றது அந்த ஆமீரோட ஸ்டைல். இப்போ அந்த மாதிரி செய்யாத காரணம் உங்க பக்கம் ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மாடலை நான் பார்த்தது ஒரு அழகான லொக்கேஷன்ல, ஊட்டியில் வச்சு. ஊட்டிலையா? ஆமாம். அங்கே ஃப்ளவர் எக்ஸிபிஷனில் பூக்களோட அழகே மிஞ்சிற இந்த முகம். அந்த நிமிஷமே அவளுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அன்னையிலேருந்து நானும் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன், பார்க்க முடியல. போறடே. இப்போ சொல்லு, எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க? ஜாக் ஸ்டாலோன் போலீஸ்க்கு இடையில கிரிமினல், கிரிமினலுக்கு இடையில போலீஸ். எத்தனையோ பேர் கதையை முடிச்சவன் உன் கையால செத்துருக்கான். கன்ஃபார்மா செத்துட்டானா? நிச்சயம் செத்துருப்பான். சாகடான். தங்கச்சி தானே? இதே ஊரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அநாத ஆசிரமத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் அவளை அங்கே சேர்த்துருக்காங்க. அப்போ அவளோட தங்கச்சிய அநாத இல்லத்தில் விட்டுட்டு எங்கே எதுவும் ஓடி இருக்கணும். நிச்சயமாக வேற எங்கேயும் ஓடி இருக்க மாட்டான். அவளும் இதே ஊரில் தான் இருக்கணும். ஏய், குழப்பிக்காதீங்கடா. முதல்ல சின்ன மீனை பிடிங்க, அப்புறம் பெரிய மீன் எப்படி இருந்தாலும் நம்ம வலையில வந்து மாட்டிக்க போகுது. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன?
தைரியமா போ. இந்த ட்ரெஸ்ல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் எங்கேயே இருக்கேன். போ. அவங்க வெளியில தான் இருக்காங்க. நீ பயப்படாத சாரா. அவங்க யாரும் என்ன கவனிக்கல. ஏய் அழாத. இனிமே நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமே தீர்ந்துரும். அமீர்னு ஒருத்தரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மீட் பண்ணேன். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நம்மளை காப்பாத்துவார். தைரியமா இரு. அவங்க கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க. என்னை பத்தி எதுவும் சொல்லிட வேண்டாம். நான் எங்க இருக்கேன், என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? Hey! அதோ அங்க இருக்கா. வாங்கடா. ஏய். என்னாச்சு? அமீர் வா போயிடலாம். அவங்க என்ன பார்த்துட்டாங்க. வா.